ஊடகங்கள் அப்படி சொல்றாங்களா, இப்போ கேரவன் ரெடி ஆயிடுச்சு, அவர் போகும் வாகனம் இதுதான். ஊடகங்கள்ல வர விஷயங்கள் வந்து அது தனி தனி டிபேட். இப்போ கேரவன் ஏன் அங்கே நிப்பாட்டி வச்சிருக்குன்னா அது மூலியமா ரிவ்யூஸ் வரும். இந்த கேரவனில் இந்த ஃபால்ட் இருக்குதா இல்லையா, என்னென்ன ஃபால்ட்ஸ் இருக்குது, அங்கே வரவங்க பசங்க பார்ப்பாங்க, நிர்வாகிகள் வந்து பார்ப்பாங்க, பார்க்குறவங்க வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் அவர் காதுக்கு போகும். அதுக்காக தான் அங்கே நிப்பாட்டி வச்சிருக்குது. அது யாருக்குமே மறைச்சி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும், ஓகேங்களா? அது அவருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக காட்டணும்னா எத்தனையோ வழி இருக்குது. அது எதுக்காக நிப்பாட்டி வச்சுக்கணும்னா என்ன ரிவ்யூஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எதுவுமே அங்கே பிளான் இல்லாமலாம் நடக்கிறது இல்லை. இது இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கச்சத்தீவை வந்து மாநாட்டில் பேசினார். பதிலடியாக வந்து அந்த இலங்கை அதிபர் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. நான் விட்டு ஒரு காலத்தில் நம்ம வந்து கட்சியத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி, ஏன்னா காலகாலமாக வந்து சீமான் வந்து அது பயங்கரமாக பேசியிருக்காரு. அப்போல்லாம் வந்து அந்த சைட்லேருந்து அதிபரோ யாரும் விமர்சனம் பண்ணாது. திடீர்னு விஜய் இந்த ஒரு குரல் எழுப்பினோடனே அப்படி சிரமப்படுத்துறாங்க. இவர் சொல்லிட்டா உடனே அதிபர் சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி. அதிபருக்கு 1000 பிளான் இருக்கும். இது வரைக்கும் அதிபர் யாருமே அந்த கச்சத்தீவுக்கு போனதே இல்லை போல. அந்த அளவுக்கு இம்பாக்ட் இன்டர்நேஷனல் லெவலில் அவர் கிரியேட் பண்ணுறாருன்றது பாயிண்ட். நமக்கு பக்கத்திலே இருக்கிறனால மேபி தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தெரியலன்னா உணர மறுக்கிறோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சில பேர் இந்த மாதிரி. ஆனால் மேஜர் ஆஃப் த பீப்புள் அவரோட விஷயத்துக்காக காத்துட்டு தான் இருக்கிறோம்.